நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவு அப்படிங்கிறது வந்துருச்சு. இந்த தேர்தல் முடிவுல திமுக அப்படிங்கிறது 1,24,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. அடுத்தது 2வது இடத்துல பாமக 57,000 ஓட்டுகள் பக்கம் வாங்கினாங்க. அடுத்தது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி 10,600 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது அபிநயா அவர்கள் 10,600 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதான் நண்பர்களே இந்த விக்கிரவாண்டி தொகுதி தேர்தல் முடிவு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரி, இப்ப எந்த இடத்துல நமது கட்சி உறவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம், ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா, பெரிதும் எதிர்பார்த்தாங்க நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க, நிறைய எண்ணிக்கையில வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பல உறவுகள் எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பார்த்ததற்கு மாறா இங்க நம்ம குறைவான எண்ணிக்கையில தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம். இப்படி இந்த வகையில பார்க்கும்போது நமது நாம் தமிழ்ச்சி உறவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வருத்தம் தான். சரி, இந்த வெற்றி பெற்ற திமுக எப்படி இந்த வெற்றியை பெற்றாங்க? அதாவது பெற்றார்கள் அப்படிங்கறத விட வாங்கினார்கள் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். அதாவது மக்களை ஒரு இடத்துல கூட்டி திரட்டி ஒரு கூண்டுல அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு டென்ட் போட்டு உட்கார வச்சு ஒரு நாளைக்கு 100, 200, 500 பிரியாணி இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து அவங்கள சிந்திக்க விடாம இந்த மாதிரி செய்துதான் ஆயிரக்கணக்கில் பணம் கொடுத்து பரிசு பொருட்களை கொடுத்து தான் இந்த வெற்றியை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நமது நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அபிநயா அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 15 நாட்களாக இந்த தேர்தலுக்கு முன்னால 15 நாட்களாக தொடர் பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தாங்க. கிராமம் கிராமமாக சென்று மக்கள்கிட்ட நான் வந்தா என்ன செய்வேன், எந்த மாதிரி இங்க நலத்திட்டங்களை கொண்டு வருவேன். முக்கியமா இதுல அவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா, நான் வந்தா விக்கிரவாண்டி தொகுதியில ஒரு டாஸ்மாக் கடையை கூட இல்லாம நான் ஒழிப்பேன், மூடி காட்டுவேன், உங்களுடைய ஆதரவோடு நான் அதை மூடி காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் அதிகமா பாதிக்கப்படுறது எதனால அப்படின்னா, இந்த டாஸ்மாக் சாராய கடையினாலதான். இப்ப சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிர் இழந்திருந்தாங்க. இனி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கும் மக்களுக்கும் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனால இந்த முக்கியமா இந்த வாக்குறுதியை கொடுத்தாங்க. ஆனா பாருங்க, இந்த மக்கள் அதை பற்றி எல்லாம் எதுவுமே பெருசா எதுவுமே கவலைப்பட்டதா தெரிஞ்சு கொள்ளல. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த திமுக அவர்களுடைய ஆளுங்கட்சி அவர்களுடைய பணம், அவருடைய பண பலம் தான், பண பலம், அதிகார பலம், இதையெல்லாம் அந்த விக்கிரவாண்டி தொகுதியில கொடுத்து மக்கள்கிட்ட ஒரு ஆசையை காட்டி பணத்தை காட்டி அந்த வாக்குகளை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன பண்றது, மக்கள் அறியாமையில் இருக்காங்க, அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க. அதனால எளிமையா அவர்களால் பணத்தை கொடுத்து வெற்றி அடைய முடிஞ்சது. இப்ப இந்த வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவரை என்ன அப்படி மக்களை நேரில் சந்தித்து நாங்க வந்தா என்ன செய்வோம், எந்த மாதிரி நலத்திட்டங்களை கொண்டு வருவோம், எந்தெந்த மாதிரி அடிப்படை வசதி எல்லாம் செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு மக்கள் நேரில் பார்த்து பேசினாரு? ஒன்னும் கிடையாது. ஒரு 10 நாள் டென்ட் ஊட்டாய் போட்டு அதில் அடைச்சு வச்சிருந்தாங்க, காசு கொடுத்தாங்க. தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்பு அப்படியே ஒரு வாகனத்துல சொகுசா போனாரு, அவ்வளவுதான் பண்ணாரு. மற்றபடி மக்களை நேரில் சந்தித்ததோ இல்ல மக்களுக்கு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொல்றதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா மக்கள் அந்த நியூஸ் சிவாவுக்கு ஓட்டு போட்டு அந்த திமுக வெற்றி பெற வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு அரசியல், என்ன மாதிரியான ஒரு அரசியல் போக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் கூட எடுத்துக்கிட்டா கூட அவங்க ஓரளவுக்கு மக்களை நேரில் சந்தித்து அவங்களுடைய கொள்கைகளை எடுத்து சொன்னாங்க. அதுல சில நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை நேரில் சந்தித்து அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை எடுத்து கூறினாங்க. அவங்க 57,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. சரி, இப்ப இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி 10,600 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 22 மாதங்கள் தான் இருக்கு. நமது கட்சியோர்களுடைய எண்ணம், அண்ணன் சீமானருடைய இலக்கு எண்ணம் என்ன அப்படின்னா, 2027 நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். நமது கட்சியோர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, 2027 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த ஒரு வேகத்துல நம்ம போனோம் அப்படின்னா இது 2027 நடப்பது சாத்தியமா? 2027 நாம் தமிழ் கட்சியில் வெல்ல முடியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக முடியுமா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும். ஏன்னா 2016 தேர்தலில் முதல்ல போட்டியிட்ட நாம் தமிழ் கட்சி இப்ப படிப்படியா சீராக ஒரு வளர்ச்சியை துவக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது 2026 வெற்றி பெற அளவுக்கு இந்த வளர்ச்சியை போதுமா அப்படின்னு கேள்வி கேட்டா நிச்சயம் இது பத்தாது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம அடுத்து என்ன செய்யணும்? அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி மேடையில பேசும்போது சொல்லுவாங்க, அதாவது நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது அடுத்த வரும் நாட்கள்ல ஒரு சீன மூங்கிலை போல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்து 2026 ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சீன மூங்கிலை போல நம்ம வேகமா வளரணும். அப்ப 2027 நம்ம ஆட்சியை பிடிக்கணும், வெல்லணும் அப்படின்னா அப்ப இதுக்கு மேல நமது செயல்பாடுகள், நமது திட்டங்கள், நமது வியூகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும் நமது ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். அதனால நண்பர்களே, வரும் நாட்கள்ல இதை பற்றி தான் நம்ம முக்கியமா பேச போறோம். பல விடயங்களையும் பேச போறோம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நாம் தமிழ் கட்சியும் சீமானை நோக்கி பல கேள்விகளை எழுப்புறாங்க, பல அவதூறுகளை பரப்புறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அவங்களுக்கு பதிலடியும் கொடுப்போம். அதே சமயத்துல முக்கியமா நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறத்துக்கு எந்தெந்த மாதிரியான திட்டங்களை வகுக்கணும், எந்த மாதிரி வியூகங்களை வகுக்கணும், அதை எப்படி களத்துல செயல்படுத்தணும்,
அப்ப எப்படி நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கறத பற்றி நம்ம முக்கியமா வந்து நமது வலைவலியில பேச போறோம். அதனால இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இந்த வலைவலியை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் உறவுகள் எல்லாருமே தொடர்ந்து இந்த கனவு தேசம் வலைவலியோடு இணைந்திருங்க. 2026 தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆகி திர வேண்டும். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுலாம் பார்த்த உடனே இந்த திராவிட உடன்பிறப்புகள் திராவிட கூட்டமைகள் எல்லாம் ரொம்ப பூரிப்புல இருக்காங்க, ரொம்ப உற்சாகத்துல இருக்காங்க. சீமான் வந்து எங்க கலைஞரை எங்க தலைவர் சீமான் வந்து எப்படி எல்லாம் கொச்சைப்படுத்தினாரு தெரியுமா? அதுக்காக தான் மக்கள் கொடுத்த இந்த விக்கிரவாண்டி மக்கள் கொடுத்த பரிசு தான் இந்த தோல்வி. அதாவது நீங்களா டெபாசிட்டே வாங்க மாட்டீங்க, நீங்களா எங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப மோசமான கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே ஒரு கொதிப்பு வரும், ஒரு வேகம் வரும், வெறி வரும். என்னடா இந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு நேர்மையான அரசியலை வந்து இந்த அளவுக்கு கொச்சப்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி, ஒரு தீய அரசியல் பக்கத்துல இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல அரசியலை வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்களே, ஒரு கொச்சப்படுத்துறாங்களே அப்படிங்கிற எண்ணம், ஒரு வெறி அப்படிங்கிறது நமக்கு வரும். அப்ப இந்த வெறி இந்த வேகத்தை எல்லாம் நம்ம எதுல காட்டணும் அப்படின்னா, இதுக்கு மேல நமது களப்பணியில நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத தான் நம்ம காட்டணும். நிச்சயம் அதை பற்றி நம்ம வரும் நாட்கள்ல பேசுவோம். அதனால நண்பர்கள் வந்து நமது கனவு தேசம் வலைவலியோடு இணைந்திருங்க. வரும் நாட்கள் இதை பற்றி தான் முக்கியமா பேச போறோம். இதுல எனது கருத்துக்கள் மட்டும் இல்லாம உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள் இதையும் வந்து இதுல நீங்க பதிவிடுங்க. இதையெல்லாம் சேர்த்து வைத்து தான் நம்ம வந்து திட்டமிட்டு களத்துல வியூகங்களை ஏற்படுத்தி நம்ம செயல்படுத்தி நம்ம 2026 வெல்ல போறோம். நிச்சயம் வெல்வோம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள இந்த கல்வி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.